ப்ளோட்டிங்க்கு எனக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அது என்ன எக்ஸசைஸ்னால் பிலாட்டிஸ். நான் நிறைய ஜிம் ஒர்க் அவுட் போயிருக்கேன், யோகா பண்ணியிருக்கேன். பட் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஒரு அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸ் குறையல. நான் வந்து எந்த எக்ஸசைஸும் குறை சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடி டைப், அது ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் போய் ஜிம்மில் 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த பிறகு கூட எனக்கு ஐ ஃபீல் ப்ளோட்டட், பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், நைட்டு தூங்க முடியாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடுராத்திரி நடந்துகிட்டு இருந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ வந்து நான் சஃபர் ஆகிட்டு தான் இருந்தேன். பட் ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சைட், பிலாட்டிஸ் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு தோணுச்சு. சரி நம்ம பிலாட்டிஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலாட்டிஸை ட்ரை பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு அந்த ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. அதை விட இன்னொன்று வந்து எனக்கு லோவர் அப்டாமின் வந்து ஃப்ரீயாக தெரிஞ்சுது. யூஸ்வலாக இந்த ப்ளோட்டிங் இஷ்யூ, ஐபிஎஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து வயிறு எப்போதும் உப்புன மாதிரியே இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பிலாட்டிஸ் நான் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த ப்ளோட்டிங் இஷ்யூவும் எனக்கு குறைஞ்சிது. வயிறு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் பண்ணுது. நான் திரும்ப திரும்ப ஏன் ஹாப்பின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஈஸினஸ். நான் ஒன்றும் ஓவர் வெயிட் கிடையாது, நான் அண்டர் வெயிட் தான். ஐம் 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். பட் என்ன வெயிட்டாக இருந்தாலும் நம்ம பாடியை நம்ம கேரி பண்ணிட்டு போகும்போது ஒரு ஹெவினஸ் தெரியக்கூடாது இல்லையா? எனக்கு அந்த ஹெவினஸ் தெரியாமல் எனக்கு வந்து லோவர் அப்டாமின் ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து இந்த பிலாட்டிஸ் ஒர்க் அவுட்டை வந்து நான் வீட்டில் தான் பண்ணேன், யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணேன். நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ரொம்ப ஹைஃபையான இடங்கள்ல தான் பிலாட்டிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இடம் கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் நல்லா அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஆனால் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது இவ்வளவு வேலை இருக்கா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கான்றது தெரியும். ஸோ வந்து எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், அது ஐபிஎஸ் சம்மந்தமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ.